ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு உகாதி, எல்லாருக்குமே ஹாப்பி உகாதி. உகாதி ஸ்பெஷலாக மக்கானாவும் கேரட்டும் வச்சு ஒரு சூப்பரான பாயசம் பார்க்கலாமா? இதுக்கு 1 டம்ளர் பால், அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. பால் கொதிக்கும் போது ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பால்லே அந்த கேரட் வேகணும். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு, நெய் சூடானதும் 1 கப் அளவு மக்கானாவை சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். அது வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதோட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும் பாயாசம். இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் வெந்த கேரட்டை நல்லா ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கேரட் மட்டும் சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கேரட் வேக வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா க்ரீமியாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் அந்த வேக வச்ச மீதி இருக்க பால்லையே இதை சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு பால் சேர்த்துட்டு சிம்லே வச்சு கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக குங்குமப்பூவும் இந்த பாலோடு சேர்த்துக்கங்க. இதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அரை கப் அளவு சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் நல்லா கரையணும். அது கரைஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க கேரட் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மக்கானா பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் கட்டிப்படும். இங்கே ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். உங்களுக்கு இது டஃப்பாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக இந்த மக்கானா பவுடரோட பாலை கலந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும், கொஞ்சம் திக்காகிற வரைக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான மக்கானா கேரட் பாயாசம் ரெடி. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு உகாதி ஸ்பெஷலாக இது செஞ்சு பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.